ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி லவ் அண்ட் த மான்ஸ்டர். இந்த கதையை ஒன்லைன்ல சொல்லணும்னா, இந்த பூமியில மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி முக்காவாசி பேரை சாவடிச்சிருச்சு. வெளியில ஃபுல்லா மான்ஸ்டர் தான் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹீரோ ஹீரோனியை தேடி போறாரு. அவர் போற வழியில என்ன நடந்துச்சு, அவர் ஹீரோனியை கண்டுபிடிச்சாரா, அவங்க லவ் சேர்ந்துச்சான்னு தான் மீதி கதை. கிளைமேக்ஸ்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு, அதை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சீன்ல காட்டுறாங்களா, இவர் தான் நம்ம ஹீரோ ஜோயல். ஹீரோ, டியர் ஏமி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ எங்க இருக்க, நீ உயிரோட இருக்கியா இல்லையா, அன்னைக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்கலனா எல்லாரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்போம்ல அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பூமி நார்மலா தான் இருந்திருக்கு, இந்த எரிக்கல் விழுற வரைக்கும். இந்த எரிக்கல்ல இருந்து வந்த வைரஸ் தான் இந்த பூமியில இருக்கிற கரப்பாம்பூச்சி, பூரா, மீன் இது எல்லாத்தையுமே மான்ஸ்டரா மாத்திருச்சு. இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவி முக்காவாசி ஜனத்தொகையை அழிச்சிருச்சு. நான் இந்த பங்க்ல தான் 7 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். பங்க்னா வேற ஒண்ணும் கிடையாது, அண்டர் கிரவுண்ட்ல தங்குற ஒரு சேஃப் ஹவுஸ் தான். இங்க என் கூட தங்கி இருக்கவங்களாம் என் சொந்தம் கிடையாது, இந்த அழிவுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் என் கூட தங்கி இருக்காங்க. இங்க நாங்க வாழ்றதுக்கு என்ன பண்றோம்னா, நாங்க பசு வச்சிருக்கோம், அதை வச்சு பால் கறக்குறோம். சில பயிர் வகைகளை மட்டும் நாங்க பயிரிடுறோம். அப்பப்ப வெளியே போய் ஃபுட் எல்லாம் திருடிட்டு வரோம். அப்படி வெளியே போய் ஃபுட் எல்லாம் திருடும் போது எங்க கிட்ட இருக்க துப்பாக்கி, புல்லட் இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. நாங்களாம் சொந்தமா இருக்கிறத வச்சு எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிச்சு வச்சிருக்கோம். இப்படிதான் நாங்க இங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வரோம். ஹீரோ ஒரு நாள் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹீரோக்கு சரியா குறிப்பாத்து சுடவும் தெரியாது. ஹீரோ ஏதாவது ஒரு மான்ஸ்டர் பார்த்தாலும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுவான். இப்ப கூட சரியா ஷூட் பண்ணாம பக்கத்துல இருக்க ரோபோட் மேலதான் ஷூட் பண்றான். வெளிய இருந்து ஒரு மான்ஸ்டர் உள்ள வந்துருச்சு. எல்லாருமே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவனோட ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நானும் வரேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். அதுல இருக்க ஒருத்தன், உன்னை கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா உன்னோட ப்ராப்ளம் உனக்கு தெரியும், உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்க மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போக, இன்னொரு பக்கம் ஹீரோவும் மத்த எல்லாருமே ட்ராக்கர் வழியா பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அதுல ஒருத்தரை மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு. ஹீரோ, இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, சோ நான் போய் ஹெல்ப் பண்ண தான் போறேன்ட்டு கிளம்பிட்டான். ஹீரோ என்னதான் பில்டப் கொடுத்து வந்தாலும் அவனுக்குள்ளேயும் பயம் பயங்கரமா இருக்கு. அதனால பொறுமையா ஹீரோ அடி மேல அடி வச்சு தாங்க வர்றாரு. இவன் தேடி வந்த மிருகம் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே கட்டாக் முட்டாக்குன்னு கடிச்சு அப்படியே முழுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்படியே ஸ்கிரீனை விளக்கிட்டு ஹீரோவை கடிக்கலான்னு வருது. அப்பதான் காட்டுறாங்க என்ன மிருகம் அதுன்னு. பார்த்தா பெரிய சைஸ் கரப்பாம்பூச்சிங்க. ஹீரோவை கடிக்க போற சமயத்துல கூட இருக்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அதை வெட்டி கொண்டுறாங்க. இவன் பயத்துல கண்ணை மூடிட்டு இருந்தவன் கண்ணை திறந்துட்டு, நான் தானே அதை கொன்னேன், இல்ல நீங்க கொன்னீங்களா அப்படின்னு கேட்கறான். டேய், உன்னை யாரா இங்க வர சொன்னது, உன்னை வர வேணாம் தானே சொன்ன, எதுக்கு இங்க வந்தேன்னு திட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதாங்க ஹீரோனியே காட்டுறாங்க. ஹீரோனி ஹீரோ கிட்ட தன்னை வரைய சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுக்குறா. ஹீரோ ஆடாத அசையாத அப்படின்னு சொல்லி நல்லா வரைவான்னு பார்த்தா கன்றாவே வரைஞ்சி அவளுக்கு காட்டுறான். ஹீரோனி எதுவுமே சொல்லாம ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா வரைய சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பூமியில மான்ஸ்டர் அட்டாக் நடந்திருக்கு. இப்ப கரண்ட்ல காமிக்கிறாங்க. அதே கலர் பென்சிலை வச்சுதான் ஹீரோ இப்ப வரைஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மாதிரியே மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க எல்லாருமே அங்கங்க சேஃப் ஹவுஸ்ல, அதாவது பங்க்ல தங்கி இருப்பாங்க. இந்த பங்குக்குள்ள எல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்ணிப்பாங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சுதான் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோ என்ன பண்றானா, ஒவ்வொரு பங்கையும் கான்டாக்ட் பண்ணி அங்க ஏமி இருக்காளா, அதாவது ஹீரோனி இருக்காளான்னு கேட்டு தெரிஞ்சுப்பான். அப்படிதான் இப்போ ஒரு பங்குக்கு கால் பண்றான். அங்க வேற ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. ஏமி இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா இருக்காங்க, இருங்க கொடுக்குறேன்னு சொல்லி ஏமி கிட்ட பேசுறான். அவ வந்தோடனே இவன், ஹாய் ஏமி, எப்படி இருக்க, உங்ககிட்ட பேசினதுலே சந்தோஷம் அப்படின்ட்டு நார்மலா பேசுறாங்க. அவ, ஆமா கேள்விப்பட்டேன், உங்க பங்க்ல மான்ஸ்டர் புந்துச்சாமே, நீ சண்டை போட்டியா அப்படின்னு கேக்குறான். இவன் உண்மையை சொல்லாம பில்டப்புக்காகவே, ஆமா வந்துச்சு, நான் பயங்கரமா சண்டை போட்டேன் அப்படின்ட்டு போய் சொல்றான். நிஜமாவ சொல்றேன், நீ சண்டை போட்டியா? இவன், கொஞ்சமா சண்டை போட்டேன், இல்ல இல்ல நான் சண்டையே போடல, சும்மா ஜோக் அடிச்சேன் அப்படின்ட்டு உண்மையை சொல்லிடுறாரு கடைசியில. இப்படியே மாத்தி மாத்தி அவங்க பழைய கதையெல்லாம் பேசி சந்தோஷமா இருப்பாங்க. சடனா அவனோட ரேடியோ சிக்னல் கட் ஆயிடும். மறுபடியும் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த கதைகளை அடிக்கடி பிளாஷ்பேக் வந்து போவோம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஹீரோவும் ஹீரோயினும் காரை எடுத்துட்டு கிளம்பி வந்தவங்க ஸ்ட்ரைட்டா ஹீரோட வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோட அப்பா அம்மா பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹீரோ, நீ என் கூட வந்துரு, அவ என்னால முடியாது, எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிடுறான். இப்ப மறுபடியும் கரண்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு ஹீரோனி எங்க இருக்கான்னு தெரியும். ஸோ அவகிட்ட பேசினதுல இருந்து அவளை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. இந்த சைட்ல அந்த மான்ஸ்டர் எப்படி உள்ள வந்துச்சுன்னு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. சடனா ஹீரோ ஏமியோட காலனி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேக்குறான். அதுல ஒருத்தன், என்ன ஒரு 85 கிலோமீட்டர் இருக்கும், இப்ப அதுக்கு எது கேக்குற அப்படின்னு கேக்குறான். நான் ஹீரோனி பார்க்க கண்டிப்பா கிளம்பி போறேன், இப்ப கிளம்புனா எப்ப போய் சேரலாம் அதை மட்டும் சொல்லுங்க, என்ன ஒரு 7 நாள்ல போய் சேர்ந்துடலாம், பட் நீ எதுக்கு அதை கேக்குற, உன்னால கண்டிப்பா போகவே முடியாது, இவ்வளவு ட்ரைனிங் எடுத்த எங்களால கூட 50 கிலோமீட்டர் தான் போக முடியும், பட் உன்னை பத்தி யோசித்து பார், உனக்கு மான்ஸ்டரை பார்த்தாலே ஃப்ரீஸ் ஆயிடுவேன், உனக்கு குறியும் ஒழுங்கா வைக்க தெரியாது, உன்னால கண்டிப்பா போகவே முடியாது
முடியாது, நீ போவே போவாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நான் போதா போறேன், என் கூட இவ்வளவு பேர் இருந்தாலும் என்ன ஹாப்பியா பாத்துக்கிற ஒரே ஆள் அவ மட்டும்தான், சோ நான் போய் தான் அவன், என்னை யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்லி கிளம்புறான். ஹீரோ தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகும்போது அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தி, உனக்காக நாங்க ஒரு மேப் செஞ்சிருக்கோம், நீ அதை பார்த்து போனீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு கொடுக்குறா. இன்னொருத்தன், நீ ஒருவேளை மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாத, நீ ஒளிஞ்சிக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறான். ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ 7 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா வெளியே வரான். ஹீரோ அந்த மேப் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆபத்தான வழி தான் நிறைய இருக்கு. சரி நம்ம லெஃப்ட் போலாம், இல்ல ரைட்டு போலாம், இல்ல வேணாம் நம்ம சென்ட்ராவே போயிடலான்னு சென்ட்ரா கிளம்பி வராரு. ஹீரோ வரும்போது தான் காட்டுறாங்க அந்த பூமி எவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு. அங்கங்க நிறைய முட்டைகளும் மான்ஸ்டர் புழுவா இருக்கு. ஹீரோ ஒரு வீட்டு வழியா நடந்து வரும்போது அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோ போய் செக் பண்ணும்போது அங்க 2 கண்ணு மட்டும் வெளியே வந்து பாக்குது. சடனா அதுல இருந்து ஒரு ராட்சச தவளை வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோ தடுமாறி கீழே விழுந்துறாரு. ஹீரோக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, எந்த மான்ஸ்டரை பார்த்தாலும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். அதே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அந்த ராட்சச தவளை தன்னோட நாக்கை வச்சு ஹீரோவோட காலை பிடிச்சி இழுக்குது. அந்த பக்கமா போன நாய் தான் வந்து அந்த நாக்கை கடிச்சு ஹீரோவை காப்பாத்தி விடுது. ஒரு வழியா ஹீரோவும் அந்த நாயும் மான்ஸ்டர் தவளை கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பஸ்ஸுக்குள்ள போறாங்க. ஹீரோ அங்க இருக்க ஒரு துணியை எடுத்தோன்னே அந்த நாய் அதை புடுங்கி வச்சுக்குது. ஓ இது உன்னோட ஓனரோட துணியா, இனிமேட்டு நான் எடுக்க மாட்டேன் சாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ எழுந்தோன்னே நேத்து அட்டாக் பண்ண அந்த ராட்சச தவளைய தன்னோட டைரியில வரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கூடவே இந்த நாயும் வந்தோன்னே நீ என் கூட வரியான்னு கேட்டோன்னே அந்த நாய் உள்ள போய் தன்னோட ஃபேவரட் ஓனரோட துணியை எடுத்துக்கிட்டு அவர் கூட கிளம்பி வருது. ஹீரோ அந்த நாயும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஒரு செடியில செரி பழம் பாக்குறாங்க. ஹீரோ அந்த செரி பழத்தை பறிச்சு சாப்பிட போகும்போது அந்த நாய் ஹீரோட பேண்ட்டை பிடிச்சி இழுத்து சாப்பிட விடாம தடுக்குது. ஹீரோவும் ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இதுல பாய்சன் இருக்கலாம், அதனால நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதை விட்டுறான். ஹீரோக்கும் அந்த நாய்க்கும் இப்போ ஓரளவுக்கு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஹீரோ ரோட்டை பார்க்காம மேப்பை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு குழிக்குள்ள ஹீரோ மட்டும் விழுந்துடுறாரு. ஹீரோ எழுந்து என்ன இடம்னா இதுன்னு பார்க்கும்போது ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்டையில இருந்து ஏதோ வரா மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சுத்தி பார்த்தாலுமே ஒரே எலும்பு கூட இருக்கு. திடீர்னு மேல இருந்து ஒரு கயிறு வந்து விழுது. பார்த்தா அந்த சைடு போயிட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சி மேல ஏறி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஓட்டையில இருந்து நிறைய ராட்சச புழு எல்லாம் உள்ள கொட்டிட்டே இருக்கு. ஹீரோ காலை வேற அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஹீரோ கஷ்டப்பட்டு மேல வந்தோன்னே அந்த குழிக்குள்ள இருந்து ஒரே ஒரு புழு மட்டும் மேல வர அவர் தன்னோட கத்தி எடுத்து ஒரே வெட்டுறாரு. அவர் கூட இருந்த அந்த பொண்ணு கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. அந்த பொண்ணு உடனே தன்னோட பாம் எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டு 1 2 3 4 5 எடுனோன்னு உள்ள இருந்த எல்லா மான்ஸ்டர் புழுவும் வெடிச்சு செதறிடுது. இப்ப காட்டுறாங்களா இவரை நம்ம தொப்பி போட்ட ஆளுனே பேசிக்கலாம். ஆமா நீ எதுக்கு உன்னோட காலனி விட்டு வெளியே வந்த, ஒருவேளை சாப்பாடு ஏதாவது திருடுனியா, அதனால உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ நான் சாப்பாடுலாம் ஒன்னும் திருடல, என்னோட லவ்வரை பார்க்கறதுக்காக நான் கிளம்பி வந்துட்டேன், இப்ப அவளை மீட் பண்ணதான் போயிட்டு இருக்கேன்ட்டு அவரோட கதையை சொல்றாரு. என்னது 7 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண பொண்ணு இப்போ வரைக்கும் லவ் பண்றியா, உன்ன மாதிரி அவ்வளோ லவ் பண்ணுவா நீ நினைக்கிறியான்னு கேக்குறாரு. இல்ல போன வாரம் தான் நான் வந்து அவகிட்ட பேசினேன் ரேடியோல, அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன்ட்டு சொல்றான். அப்படியே 3 பேர் பேசிக்கிட்டு ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, நான் உனக்கு டீச் பண்றேன் எப்படி ஷூட் பண்ணுன்ட்டு, நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்றான். இந்த தொப்பி போட்ட ஆளு ஒரு பைனாகுலர் வச்சு மலை மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் தவளை அட்டாக் பண்ணிச்சுல, அந்த மான்ஸ்டர் தவளை வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவரு, நீ ஒரு மான்ஸ்டர் தவளை கிட்ட சண்டை போட்டியா, அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஆமா நான் சண்டை போட்டேன், எதுக்கு நம்ம இப்ப வெயிட் பண்ணோம், நம்ம உடனே கிளம்பலாம் வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோன்னே மான்ஸ்டர் தவளை எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை, நம்ம சீக்கிரமா போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த சின்ன பொண்ணு நீ எங்க கூட வாயேன் ப்ளீஸ். ஹீரோ அதுக்கு என்னால் வர முடியாது, நான் ஏமியை தேடி கண்டுபிடிக்கணும், ஸோ என்னால் முடியாது சாரி அப்படின்னு சொல்லிடுறான். தொப்பி போட்ட ஆளு ஹீரோவை அசையாத, அசைஞ்சினா நம்ம செத்துருவோம், அதனால உன் ஷர்ட்டை கழட்டி அதில் இருக்க டிஷர்ட்டை மட்டும் என்கிட்ட கழட்டி கொடு. அப்போதான் என்ன ஆச்சுன்னு பின்னாடி காட்டுறாங்க. பார்த்தா பெரிய நத்தை மான்ஸ்டர் வந்திருக்குங்க. அந்த மான்ஸ்டர் அப்படியே கடிக்கலான்னு வரும்போது அந்த டிஷர்ட்டை எடுத்து அதோட ஸ்னெயில் உள்ள வச்சிருவாரு இந்த தொப்பிக்காரர். அதனால அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடும். ஒரு வழியா இவங்க அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ஸ்னெயிலுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சாவடிக்காம விட்டதுக்கு. ஏன்னா அது ஒரு செகண்ட்ல அவங்கள நசுக்கி கொண்டுருமா. நம்ம ஹீரோவும் அந்த நாயும் அவங்க கூட சில நாள் டிராவல் பண்ணி போறான். அந்த டிராவல்ல வந்து நிறைய கத்துக்கிறான். எவ்ரிடே வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அந்த ஷூட் பண்றதுக்கு கரெக்டா. அதுக்கப்புறம் நைட்ல தூங்கும் போது ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, ஃபயரை ரொம்ப நேரம் எரிய வைக்க கூடாது, தூங்க போறதுக்கு முன்னாடி ஷாக்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் தூங்கணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல்ல கண்டு வந்துடும். இப்படின்னு நிறைய லேர்ன் பண்ணிட்டு கடைசியில அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போறான். பிரியறதுக்கு முன்னாடி சேஃபா இருந்துக்கோ, எங்கேயாவது ஹைட் பிளேஸ்ல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தொப்பிக்கார அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த பொண்ணும் டாடா பாய் பாய் அந்த நாய்க்கும் ஹீரோவுக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு அங்க
இருந்து பிரிஞ்சு போறாங்க. ஹீரோவும் நாயும் இப்ப தனியா தான் போய் ஆகணும் ஏமியை தேடி. ஹீரோவும் அந்த நாயும் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க தண்ணியில எல்லாம் ஸ்விம் பண்ணாதீங்க, மான்ஸ்டர் கடிச்சிரும்ன்ற மாதிரி சைன் போர்ட்லாம் வச்சிருக்கு. சரி நம்ம நடந்தே போலான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டாகுக்கு ஏதோ ஒன்னு தப்பா தெரியுது. ரொம்ப பயந்துட்டு அங்கிருந்து வராம ஒரு டக்கு பொம்மை இருக்கும், அதுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்குது. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது தெரியல. அந்த டாகை போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்குமே ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள கீழே இருந்து சின்ன சின்ன நகங்களா வருது. அந்த நகங்கள்லாம் அப்படியே ஓபன் ஆயிட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு ஹீரோ பார்க்கும்போது பெரிய சைஸ் மான்ஸ்டர் பூரா மண்ணுக்கு அடியில இருந்து வெளியே வருது. இந்த வாட்டி ஹீரோ பயந்து போய் ஃப்ரீஸ் ஆகல. அவனோட ஏரோ எடுத்து லோட் பண்ணி சுட வரும்போது பூரா அதோட வாழை வச்சு ஒரே அடி. ஹீரோ பறந்து போய் மரத்துல இடிச்சு கீழே விழுந்துருவான். பூரா அந்த நாயை சாப்பிடறதுக்கு சுத்து போட்டுச்சு. அந்த சமயத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாவும் தப்பிச்சு கார் வழியா போயிருப்பாங்க. ஆனா அவங்க கார் மேல மரம் விழுந்து ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வெளியே வர முடியாம ஆயிடுது. ஹீரோ வெளியே வந்து எவ்வளவோ அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்த முடியாது. இப்ப கரண்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ அந்த அதிர்ச்சியில இருந்து எழுந்து பார்க்கும்போது பூரா நாயை சாப்பிடறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு ஆரோ எடுத்து இப்ப கரெக்டா ஷூட் பண்ணிடுறாரு. பூரானோட தலையில பட்டுருது. பூரா அந்த நாயை விட்டுட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வருது ஸ்பீடா. கரெக்டா அது வாயிலே ஒரு அம்பை விட்டு அந்த பூரானை சாவடிச்சிடறாரு. அந்த நாயும் உயிரோட தான் இருக்கு. ஹீரோ ஓடி வந்து கொஞ்சிட்டே இருக்கு. ஹீரோக்குமே ஒரே சந்தோஷம், கடைசியில அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஹீரோ அந்த நாயை அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா அலோன்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு ரோபோட் தான் அங்க இருக்கு. ஹீரோ அந்த ரோபோட்டை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒர்க் பண்ணி இவன் பாக்குறான். அந்த ரோபோட் எனக்கு 15 மினிட்ஸ்க்கு தான் சார்ஜ் இருக்கு, உன்னோட பேர் என்னன்னு கேக்குது. ஹீரோ என் பேர் ஜோயல். ஆமா நீ என்ன இங்க பண்ற, நீ எப்படி உயிரோட இருக்க, அதாவது சார்ஜ் ஆனா இருக்க அப்படின்னு கேக்குறான். ரோபோட் என்ன ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சு, அதனால என்னோட கால் ரெண்டும் போயிடுச்சு, என்னால நடக்க முடியாதுன்ட்டு இந்த வீட்ல தான் ஸ்லீப்பிங் மோட்ல இருந்தேன், யாராச்சும் என்ன வந்து கண்டுபிடிப்பாங்களான்னு. தோ நீ தான் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்க, நீ என்ன காலனிக்கு வெளியில பண்ற, ஒருவேளை நீ ஃபுட்டை திருடினியான்னு ஹீரோவை பார்த்து கேக்குது. ஹீரோ நான் ஒன்னும் ஃபுட்டெல்லாம் திருடல, நான் ஏமின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஹீரோ இப்படி போற வரவங்கிட்ட எல்லாம் தன்னோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். ரோபோட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா. ஹீரோ நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்கிட்ட ஒரு சார்ஜ் இல்லாத ரேடியோ தான் இருக்கு, அதை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறான். ரோபோட் என்னால அந்த பவரை ஷேர் பண்ண முடியும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஹீரோவும் அந்த ரேடியோவை எடுத்து ரோபோட்டோட பவர்ல இருந்து கொஞ்சம் ஷேர் பண்றான். ரேடியோ ஒர்க் ஆகுது. ஹீரோ எப்போ போன் பண்ணுவான்னு ரெடியா ஏமி வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல. ரேடியோ சிக்னல் கனெக்ட் ஆனோன்னு ஏமி உங்க காலனில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி நீ என்ன பார்க்க வரதா சொன்னாங்க, நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், இப்போ வாய்ஸ் கேட்டா எனக்கு நிம்மதியா இருக்குன்றா. ஹீரோ நான் இங்க நல்லா தான் இருக்கேன், நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்கு நாங்க வந்து ரீச் பண்ண, சோ எனக்காக வெயிட் பண்ணு. ஏமி இங்க 2 நாள்ல ரெஸ்கியூ டீம் வரப்போது, நாங்க எல்லாம் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பவர் கட் ஆகி ரேடியோ ஆஃப் ஆயிடும். அந்த ரோபோட்டுக்குமே பவர் இல்ல, ஆஃப் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ரோபோட் ஜோயல் என்ன கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போய் அந்த சோஃபால உட்கார வைக்கிறேன்னு கேக்குது. ஜோயலும் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். ஹீரோ கிட்ட அவனோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அவனோட பழைய போட்டோஸ், அவங்க அப்பா அம்மா போட்டோஸ், அவங்க அம்மா போட்டோ காட்டுது. ஹீரோ கிட்ட உங்க அம்மா இப்போ உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னு கேக்குது. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே சொல்றான், ரொம்ப சாரிமா, உன்னை என்னால காப்பாத்தவே முடியல. அங்க இருந்து சில பேர் என்ன கூட்டிட்டு போனாங்க ஒரு காலனிக்கு, அவங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிர் தப்பிச்சிருக்கவே முடியாது, இப்போ வரைக்கும் அவங்க தான் என்னோட ஃபேமிலியா இருக்காங்க, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு சொல்லி அந்த ரோபோவை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த ரோபோட்டுக்கும் பவர் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த ரோபோட்டோட அங்கேயே தூங்கிடுறான். காலையில ஹீரோ அந்த நாயும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போற வழியில நாய் முன்னாடி போகும்போது ஹீரோ எங்கடா போற நில்றா அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா பூமிக்கு அடியில ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது. இவன் நடக்கிற சத்தத்தை கேட்டு கீழே கிடக்கிற பொம்மையை எடுத்து அந்த சைடு போட்டோன்னு அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்தையே சின்ன பின்னமா ஆக்கிடுது. இதை பார்த்து ஹீரோ பயந்து தெரிச்சு ஓடுறான். வர வழியில எல்லா இடத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அது வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஓடி வந்த ஹீரோ கால் தடுக்கி பள்ளத்துல விழுந்துடுறான். அந்த நாய் ஒரு சேஃபா ஒரு மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. ஹீரோ அந்த மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க இருக்கிற மரத்தோட சைடுல பொறுமையா வந்து பாக்குது அந்த பெரிய புழு. எங்க நாய் சத்தம் போட்டுற போதுன்னு நாய் வாயை க்ளோஸ் பண்ணி டைட்டா பிடிச்சுக்கிறான் ஹீரோ. அந்த மான்ஸ்டர் புழு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிடுது. இவன் கீழே போட்ட பேக்ல இருந்து அந்த நாயோட துணி தண்ணியில போய் விழுந்துருது. இதை பார்த்த நாய் அந்த துணியை எடுக்க போயிடுது. இந்த சத்தம் கேட்டு அந்த புழு ரிட்டர்ன் வருது. ஹீரோ எவ்வளவு கூப்பிட்டாலும் அந்த நாய் ரிட்டர்ன் வரவே இல்லை. ஹீரோ அவனோட பேக்ல அந்த தொப்பிக்கார் கொடுத்த ஒரு கிரானைட்டை வச்சிருக்கான். அந்த கிரானைட்டை ஓபன் பண்ணி கரெக்டா அது வரும்போது அது வாய் உள்ளே போட்டுறான். அந்த புழு வெடிச்சு செதறிது. ஹீரோ சேஃபா தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அதை சாவடிச்சதுல ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். எங்கடா அந்த நாயை காணும்னு பார்த்தா அது சேஃபா அந்த கரைக்கு நீந்தி போயிடுது. ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து பாக்குறான். உடம்பு ஃபுல்லா பயங்கர அட்டைப்பூச்சி, அதெல்லாம் எடுத்து போட்டுறான். இருந்தாலும் அதோட விஷம் எல்லாம் ஹீரோட ரத்தத்துல கலந்துருச்சு. ஹீரோக்கு செம்ம போதையா இருக்கு, ஒரு மாதிரி பயங்கர மயக்கமா இருக்கு. செடி மரம் கொடி எல்லாம் அவங்க கிட்ட பேசுற மாதிரி தோணுது. அங்க இருக்க ஒரு இலையை மென்னுட்டு அப்படியே மயக்கமாயிடுறான். கண்ணை முழிச்சு பார்த்தா அட நம்ம ஏமிங்க. கடைசியில ஹீரோ ஏமி கிட்ட வந்து சேர்ந்துட்டான். ஏமி உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ ஏமியை கிஸ் பண்ணிடுறான். இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். மறுபடியும் ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும் போது ஏமியோட காலனியில தான் ஹீரோ
படுத்துட்டு இருக்கான். மறுபடியும் ஏமியை பாக்குறான். ஏமி நீ படு எழுந்திருக்காத, நீ இப்போ ஓகே இல்ல அப்படின்னு கேக்குறா. ஹீரோ நான் ஓகே தான், ஆல்மோஸ்ட் இங்க வரத்துக்குள்ள செத்து பொழைச்சிட்டேன், கடைசியில உன்னை பார்த்துட்டேன், அப்புறம் நம்ம கிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு கேக்குறா. ஏமி நீ என்ன கிஸ் பண்ணல, நீ என்ன நினைச்சு ஒரு வயசானவர் தான் கிஸ் பண்ணிருக்க, தோர்கார் பாரு அவரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ இங்க ஒரு போட்டோட கேப்டன் இருக்கான், அவன் தான் எங்க எல்லாரையுமே ஒரு சேஃபான பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான், நாங்க ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டு இருக்கோம், நீ எங்க கூட வரதான் வரலான்னு சொல்றான். ஹீரோ அங்க இருக்க இடத்த எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது அவன் கடலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருக்கான்னு. ஏமி அந்த கேப்டன் கிட்ட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. பின்னாடி இருக்க மொட்டை நீ எதுக்கு உன்னோட காலனி விட்டு வந்தன்னு கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தி நீ ஒருவேளை ஃபுட்டை திருடி இருப்ப அதனால துரத்தி விட்டாங்களான்னு கேக்குறா. ஹீரோ எதுக்குடா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஃபுட்டை திருடிட்டியான்னு கேக்குறீங்க, ஃபுட்டை தவிர வேற எதுவுமே ரீசன் இருக்காதா வெளியே வரதுக்கு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிறான். கேப்டன் இல்ல அவன் லவ்வுக்காக வெளியே வந்திருக்கான், நம்ம ஏமியை பார்க்க தான் வெளியே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் ஏமியும் உள்ள போய் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ள ஏமி நான் உங்ககிட்ட ரேடியோல பேசினது என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தான் தவிர நம்ம திருப்பி ஒண்ணு சேரணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, நீ அந்த காலனியை விட்டே வந்திருக்க கூடாது, உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், பட் நான் பழைய ஏமி கிடையாது, நான் நிறைய பேர் இழந்துட்டேன், 7 வருஷம் ஆயிடுச்சுடா, அதே லவ்வோடவா இருப்பேன், எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தரை நான் போன வருஷம் தான் இழந்தேன், அவர் எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா. இதை சொன்னோன்னே ஹீரோ உடஞ்சு போயிட்டான். அவனால தாக்கு பிடிக்கவே முடியல அந்த வழியை. ஹீரோ நான் எவ்வளவு பெரிய முட்டா இல்ல, அட்லீஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிட்டாச்சும் அங்கிருந்து கிளம்பி இருக்கணும், நீயும் என்ன மாதிரி ஒரு லவ்வோட இருப்பேன்னு பார்த்தேன், நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடோட கிளம்புனேன், ஆனா இப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஏமி நீ இப்பவும் என் கூட போட்ல வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு மட்டும் சொல்றான். எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காந்து சரக்கடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. கேப்டன் என்ன சொல்றான்னா நம்ம ஒரே வழி நம்ம கடல் மேல பயணம் பண்றது தான் நம்மளுக்கு சேஃப், நம்ம லேண்ட் வழியா போனோம்னா நம்ம கண்டிப்பா செத்துருவோம். ஹீரோ என்ன சொல்றான்னா நான் லேண்ட் வழியா நான் 7 நாள் பயணம் பண்ணி வந்திருக்கேன், சோ என்னால முடியும்னா உங்க எல்லாராலையும் முடியும், நம்மளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு நம்ம வேர்ல்ட வந்து சண்டை போட்டு திருப்பி வாங்குறதுக்கு, சோ நம்ம சண்டை போடலாம்னு சொல்றான். கேப்டன் எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கு, எப்படி போகணும் எங்க தங்கணும் அப்படின்லாம் பிளான் இருக்கு, உன்னோட பிளான் தான் சொல்லு, அது பெட்டரா இருந்தா கண்டிப்பா இந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றான். ஹீரோ யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு பிளானும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறான். ஹீரோவை எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஹீரோ உங்ககிட்ட ரேடியோ இருக்கா, என்னோட காலனி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றான். அந்த ரேடியோல இவனோட காலனிக்கு கனெக்ட் பண்ணி பேச எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா அந்த கால் கனெக்ட் ஆகல. அப்போ ஒருத்தர் வந்து இந்தாங்க ஸ்நாக்ஸ் அப்புறம் இந்த பீரை குடிங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க. இவன் அவனோட காலனில இருந்து கிளம்பி வரும்போது ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, அந்த மேப்பை திருப்பி பாக்குறான். இப்பதான் எல்லாருமே அவ்வளோ லவ்வோட எழுதி வச்சிருக்காங்க, நீ எங்க போனாலும் நீ சீக்கிரமா திரும்பி வந்துரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், நீ இல்லைன்னா எங்களால இருக்க முடியாதுன்ட்டு அவ்வளோ லவ்வோட எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த நேரம் பார்த்து அவனோட காலனிக்கு அந்த ரேடியோ கனெக்ட் ஆயிடுது. நான் தான் ஜோயல், நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன், நான் எப்படியோ சாதிச்சு இங்க வந்துட்டேன், ஏமி மீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாங்க, நீ சீக்கிரம் இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அங்க எப்படி இருக்கு நிலவரத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறான். இங்க நிறைய மான்ஸ்டர் உள்ள வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டு தான் சர்வை பண்ணிட்டு இருக்கோம், எங்களால ரொம்ப நாளைக்கு இங்க தங்கிட்டு இருக்க முடியாது, இப்போ வரைக்கும் ஏதோ ஓட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரேடியோ கனெக்ஷன் கட் ஆயிடுது. ஹீரோ நான் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன், நம்ம என்னோட காலனிக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்பும் போது தான் பாக்குறான் அவர் வச்சுட்டு போன அந்த ஸ்நாக்ஸ்ல அந்த பெரிஸ் தான் இருக்கு, அந்த டாக் வேணாம் சாப்பிடாதுன்னு சொல்லிச்சுல அந்த பெரிஸ் தான் இருக்கு. இவன் திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கேப்டன் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறான். வெளியே வந்து பார்த்தா நார்மலா எல்லாருமே குடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ உடனே ஏமி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றான், இந்த பெரிஸ்ல வந்து ஏதோ பாய்சன் இருக்கு, நீங்க சாப்பிடாதீங்கன்ட்டு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க ஒவ்வொருத்தரா கீழே விழுறாங்க. இதை பார்த்த ஹீரோ ஏமி நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளு, இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஹீரோ ஒருத்தி அடிச்சு மட்டையாக்கிடுறான். ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு, எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேப்டனும் கூட இருக்க 2 பேர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த கேப்டன் நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல செத்துருவீங்க, அதனால ரொம்ப பதறாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை ஆன் பண்ணிட்டு அவன் பட்டன் அங்க இருந்து போயிடுறான். அந்த கப்பல்ல மாட்டி இருக்க செயினை இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இவங்களை நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இங்க கட்டி போட்டுட்டு இருக்க மக்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. என்னடா வருதுன்னு ஹீரோ பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய ராட்சச நண்டு தான் வெளியே வந்து நிக்குது. ஏமி அவ கையில இருக்க கட்டை அவுத்துருவா. ஹீரோட கட்டை அங்க இருக்க மூடி எடுத்து கட் பண்ணி விட்டுருவா. ஏமி ஹீரோ கிட்ட நீ அந்த நண்டை பாத்துக்கோ, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூடி எடுத்துட்டு ஓடி வருவா. மொட்டை சுடும் போது அந்த மூடியை வச்சு தடுத்துட்டு ஓடி அந்த மொட்டைக்கு ஒரு ஸ்மாக், அவ்வளவுதான் அந்த மொட்டை காலி. அந்த நண்டு ஹீரோவை நோக்கி வரும்போது ஹீரோ அங்க இருக்கிற கிரில் ராடை எடுத்து ரெடியா வரான். அந்த நண்டு ஹீரோவை கடிக்க வரும்போது ஹீரோ அந்த ராடை வச்சு வயிற்றுலேயே ஒரு சொருவி நண்டு அப்படியே எகிரி இந்த சைடு விழுந்துரும். அந்த நண்டு கரப்பாம்பூச்சி கவுத்து போட்ட மாதிரி அப்படியே கிடக்குது. ஹீரோ இதுதான் சமயம் அதை கொண்டுலான்ட்டு அந்த ஈட்டியை வச்சு குத்தலான்னு வரான். இந்த கேப்டன் சும்மா இல்லாம திருப்பியும் அவன் பாக்கெட்ல இருக்க அந்த பட்டனை அழுத்துறான். அந்த நண்டு ரொம்ப ஆக்ரோஷமாயி ஹீரோவை அப்படியே தட்டி விட்டுருது. இந்த சைடு ஏமிக்கும் அந்த வில்லிக்கும் சம ஃபைட் நடக்குது. அந்த கேப்டன் அந்த பட்டனை கண்டினியூஸா அழுத்தவும் இந்த நண்டு எந்திரிச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அந்த நண்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோட நாய் வந்து
வந்து காப்பாத்துது நடுவில் நின்று. கேப்டன் வில்லி கிட்ட அந்த நாயை சுட்டுன்னு சொல்லும் போது ஏமி அதை தடுக்க ட்ரை பண்ணுவா. அதனால மாத்தி நாயை சுடுறதுக்கு பதிலாக நண்டை சுட்டுருவா. கேப்டன் ஏமி அடிச்சு மயக்கமாக்கிடுவான். அந்த 3 பேரும் தப்பிச்சு கப்பலுக்கு போயிடுவாங்க. ஒரு சைடு நாய் போய் ஏமி எழுப்புது, இன்னொரு சைடு ஹீரோ நண்டோட போராடிட்டு இருக்கான். ஏமி ஒரு கன் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. ஹீரோக்கு நண்டை சுட சான்ஸ் கிடைச்சுமே ஹீரோ நண்டை சுடாம நண்டு மேல இருக்கிற அந்த செயினை சுட்டுருவான். எதனாலனா அந்த கேப்டன் செயின் மூலியமா தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த நண்டை வெறி பிடிக்க வைக்கிறான். ஹீரோ அந்த செயினை சுட்டோன்னு அதோட கனெக்ஷன் கட் ஆயிடும். கேப்டனால அந்த ஷாக்கு திருப்பி கொடுக்க முடியாது. அந்த நண்டை ஹீரோ விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கப்பலுக்கு போய் அந்த 3 பேரையும் சாவடிச்சிருது. இப்போ இவங்க எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க. ஹீரோ ஏமி கிட்ட நான் போய் என்னோட காலனி மக்களை பார்க்கணும், ஸோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ ஏமியை வேணான்னு சொல்லிட்டு போல, அவ கொஞ்சம் டைம் கேட்டிருப்பால, அதனால அவளுக்கான டைமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனை இப்போ விட்டுட்டு போறான். திருப்பி ரிட்டர்ன் வந்து காலனியை பார்க்கும்போது காலனியே வந்து இடிஞ்சு கிடக்குது. உள்ள போய் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷத்துல எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ இப்போ ரேடியோல பேசிட்டு இருக்கான். எல்லா காலனி மக்களும் கேட்கற மாதிரி சர்ஃபேஸ்ல வாழ்றது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம சர்ஃபேஸ்ல வாழாம இப்படியே காலனியில ஒளிஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. எல்லாரும் வெளியே வாங்க, நம்மளால வாழ முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கூட இருக்க காலனி மக்கள் எல்லாருமே சேர்ந்து வெளியே கிளம்புறாங்க. இனிமேட்டு இவங்களுக்கு பயம் கிடையாது. இவங்க இந்த சூழ்நிலையில வாழ பழகிட்டாங்க. அதனால ஒளிஞ்சு வாழக்கூடாதுன்னு கிளம்பி போறாங்க. இதோட இந்த படம் இங்க முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் என்னோட வாய்ஸ்ல இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா எது குறையோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் வர வீடியோல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.